Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். செங்கம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையால் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ பரிசோதனைக்காக செங்கத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய நிலைமை உள்ளது. கர்ப்பிணி பெண்களின் உயிருடன் விளையாடுவதுதான் ஸ்டாலின் அரசின் விடியல் ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நியமிக்காமல் சுகாதாரத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பக்கம் அடுத்த காத்தங்கடை பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெற்குணப்பட்டு, அணைக்கட்டு, சோழக்கட்டு, கல்குளம் போன்ற 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் பிரதான பேருந்து நிறுத்தமான இங்கு நிழற்குடை இல்லாத காரணத்தால் வெயில் காலங்களிலும் மழை காலங்களிலும் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே இந்த பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைத்து தருமாறு ஸ்டாலின் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணம் வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை முறையிட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பயிர் பாதிப்பு விவரங்களை முறையாக கணக்கிட்டு இழப்பீடு வழங்க வலியுறுத்தினர். மேலும் ரெட்டனை, கொத்தமங்கலம், கீழ்நெமிழி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. போளூரில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தச்சூர் நோக்கி சென்ற அரசு நகர பேருந்து கூடலூர் கிராமம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கவனக்குறைவால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி பள்ளத்தில் இறங்கி ஒரு பக்கமாக சாய்ந்தது. இதனால் சேதமடைந்த மின்கம்பம் பேருந்து மீது விழுந்ததால் அச்சமடைந்த பயணிகள் இறங்கி ஓடி உயிர் தப்பினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நியமிக்கப்படும் திறமையில்லாத ஓட்டுநர்களால் மக்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்ய அச்சப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி வீடுகளில் அமைக்கப்பட்டிருந்த சாய் தளங்களை அகற்றிய திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். அச்சரப்பாக்கம் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை அளவீடு செய்யாமல் திமுக கவுன்சிலரின் கணவரே கணக்கிட்டு சாலை போடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. நகர்மன்ற தேர்தலில் தனக்கு எதிராக வாக்களித்தவர்களின் வீடுகளை குறிவைத்து வீட்டின் முன்பு இருந்த படிக்கட்டு சாய் தளங்களை இடித்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்துகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திமுக நகர செயலாளர் வைத்த பேனரால் வேனும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. சங்கரன் கோவில் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து வைத்துள்ள பேனரால் தெருவில் இருந்து வரும் வாகன ஓட்டிகளால் சாலையில் வரும் வாகனங்களை பார்க்க முடியாத சூழல் இருந்துள்ளது. இதன் காரணமாக தெருவழியாக வந்த ஆட்டோவும் சாலையில் வந்த வேனும் மோதிக்கொண்டதில் இரு வாகனங்களின் கண்ணாடிகளும் உடைந்து சேதமடைந்தன. அனுமதியின்றி பேனர் வைத்த திமுக நகர செயலாளர் பிரகாஷ் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.